ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சென்னா கிரேவி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒயிட் சென்னாவை தண்ணியில் 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சது 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வேக வைக்க போகிறேன். ஒரு 8 விசிலுக்கு வரட்டும். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இது கூட ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். சோம்பு, பட்டை, கிராம்பு, நட்சத்திரம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் 2 மீடியம் சைஸு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், கீரி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிட்டோம், அதனால் இதில் தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணால் போதும். கொஞ்சமாக இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 2 தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே அந்த ஜூஸியாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சில்லி பவுடரு, வீட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கர் விசில் வந்துடுச்சு, நல்லாவே நமக்கு வெந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம வேக வச்சுருந்த சென்னாவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு வேக வச்சுருந்த கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கலாம். இது கூட கொதித்ததும் நானே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால நமக்கு திக்காகவே ஆகும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை திக்காக வேணும் அப்படின்னா கிரேவியாக கட்டியாக வேணும்னா நீங்கள் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய், இது கூட கொஞ்சமாக ஆனியனு, அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த சென்னாவை சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா தண்ணி கொதித்ததும் இதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி ஒரு 10 மினிட்ஸ் நல்லாவே கொதிக்கட்டும். தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்போ 10 மினிட்ஸ் கொதித்ததுக்கு அப்புறமா தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சுருக்கலாம் ஹீட்டில். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லாவே கொதிச்சிடுச்சு. நம்ம எப்படியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் நல்லாவே திக்காகிடும் கிரேவி. நல்லாவே எனக்கு பாருங்கள் திக்காக ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக மல்லியில சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.